இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம பாமாயில் காட்டுக்கு தாங்க வந்துக்கிறோம். இந்த பாமாயில் காயோட தோலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் இருக்குதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பாமாயில் காயோட சென்டர் பகுதின்னு ஒன்று இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் மாரி ஒரு காய் இருக்குதுங்க. அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கங்கிறத வாங்க இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2வது அதை உடச்சு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுங்கிறத. மரத்துக்கடிவே பார்த்தீங்கன்னா, குருவி ஒரு காய் பார்த்தீங்கன்னா, சுத்தமா மேல இருக்கிற தோலெல்லாம் கரண்டி கீழ போட்டுருந்துச்சுங்க. அதை எடுத்துட்டு வந்து நம்ம இப்போ கொட்டி பார்க்குறோங்க. அதில பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு காய் இருக்குதுங்க, தேங்காய் மாரியே. அது வந்து பார்த்தீங்கன்னா, கேக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா, நறுமணத்த குடுக்கறக்கு வேண்டியாக அந்த காய பயன்படுத்துகிறாங்களாமாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற பருப்ப. அதாவது இதில வந்து எசன்ஸில் எடுத்து அந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா, நறுமணத்துக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, லைட்டா எண்ணெய் வருதுங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற தோல்ல வர அளவுக்கு எண்ணெய் வர்றதில்லைங்க. பழுத்த காய் எடுத்து கையில் லைட்டாக அமுத்துனாவே போதுங்க, நிறைய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து புழிஞ்சு வருதுங்க. அதாவது மேல் தோலில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பதம் அதிகமாக இருக்குதுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.